மறைவாக செயல்படுபவர். பிரைஸ் தி லார்ட். இடப்புறம் தேடினும் செயல்படுகிற அவரை காணேன், வலப்புறம் திரும்பினும் நான் அவரை பார்த்தேன் இல்லை. ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். யோபு 23:9 மற்றும் 10. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் அநேக காரியங்களை நாம் அறியாமல் நமக்காக செயல்படுத்துகின்றவர். நான் தேடினாலும் ஆண்டவர் எனக்கு தென்படுவதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் அறிவேன், ஆண்டவர் எனக்காக, என் நன்மைக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் என்று மட்டும் நாம் யோபுவை போல் நம்பினால், யோபுவை போல் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் விவிலிய உண்மை. கோலியாத்தை கொல்ல தாவீது என்ற இளைஞன் ஒருவன் வருவான் என்று இஸ்ரவேலர் யாருக்கும் தெரியாது. 40 நாட்கள் இரவும் பகலும் இஸ்ரவேலர் கோலியாத்திற்கு பயந்து, ஆண்டவர் தங்களை மறந்துவிட்டாரோ, அவனை எதிர்க்க நம் படையில் ஒருவனை கூட ஆண்டவர் எழுப்பவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் தாவீதை மறைத்து அவருக்கு திறமைகளை கொடுத்து கோலியாத்தை வெல்ல தேவையான பயிற்சியை மறைவிலிருந்து கொடுத்து கொண்டிருந்தார். ஆம் அன்பானவர்களே, இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்திய சம்பவம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக மட்டும் நமக்கு தெரிவதால் தான் அதில் பொதிந்து கிடக்கும் இரகசியங்கள் நம் மனக்கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நம் கண்கள் யுத்த களம் மற்றும் கோலியாத்து கர்ச்சித்து கொண்டிருந்த மலை முகட்டை தான் பார்த்து கொண்டிருக்கின்றதே தவிர, பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதாவது திரைக்கு பின்னால் அவனை முறியடிக்க ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்க மறுக்கின்றது. ஏன் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லை, என் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்க எதையோ செய்து கொண்டிருக்கின்றார் என்று நம்புவோம். ஏன் டிலே, எப்படி நிகழும் என்று மட்டும் கேள்வி கேட்க வேண்டவே வேண்டாம். அன்பானவர்களே, கன்னியாகிய தான் கருவுறப் போவதாக ஆண்டவரின் தூதர் சொன்ன பொழுது, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்று அன்னை மரியாள் கேட்டபொழுது, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிலையிடும் என்று சொன்னபடி மகா பெரிய அற்புதம் நிகழ்ந்ததே. அற்புதத்தை கொண்டு வந்தது எது? உன்னத கடவுளின் நிழல். நிழல் போதும் ஆண்டவரின் மகிமை விளங்க. நாமும் அன்னை மரியாளை போல அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் கேட்கிறோம். எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் இருக்கும் இந்த காரியம் எப்படி உயிர் பெறும் என்று. ஆண்டவரின் நிழல் மட்டும் போதும் எனக்கு என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், அற்புதம் தானாக நம் பாதையில் வந்து விழும். ஆனால் சாத்தான் கைகொட்டி சிரிப்பான். ஆண்டவரின் நிழலா அற்புதம் செய்யுமா, பைத்தியக்காரி போல நினைக்காதே என்று நம் மனதிலும் பிறர் மூலமாகவும் பேசுவான். அன்னை மரியாள் இந்த கேள்வியை கேட்கவில்லை, எப்படி ஆண்டவரின் நிழல் எனக்கு குழந்தையை உருவாக்கும் என்று. ஏனென்றால் யூத பெண்ணான அவருக்கு உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதில் ஆண்டவருக்கு இருந்த பிரமாணிக்கமும் அவரது வாக்குமாறா வார்த்தைகளும் மனதில் ஊறி போயிருந்தது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வாக்கின்படி வானதூதர் சொன்னவுடன் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், நான் ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுது. ஆம் அன்பானவர்களே, மகிமையான காரியங்கள், அற்புதங்கள் நம் வாழ்வில் நடக்க அவரது நிழல் நம்மேல் விழட்டும். அன்னை மரியாளை போல நாமும் சொல்வோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது வார்த்தையை நான் வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் செழித்து காணப்படுவேன். ஏசாயா 58:11 என்று சொல்கிறதே, அதுபோலவே நடக்கட்டும். முழு மனதோடு அந்த வார்த்தைகளை நம்புகிறேன்பா. சாத்தியமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கிற இந்த காரியத்தை சாத்தியமாக்கவும் நிழல் போதும். அது பிரச்சனையின் மேல் படட்டும். இருண்டு போய் கிடக்கும் இந்த பிரச்சனை ஒளி பெற்று விடுதலை பெறட்டும். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரே, இது எப்படி ஆகும் என்று என் உலக அறிவின் மூலம் எழும் எண்ணங்களை நான் உமது நாமத்தில் என் காலின் கீழ் கொண்டு வருகின்றேன். நீர் பெரியவர், வல்லவர், நல்லவர். அதிசயமான காரியங்களை என் வாழ்வில் நீர் செய்ய போவதற்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமேன்.